ஆம்பூர்ல இருக்கிற முனீர் ஸ்வீட்டுக்கு வந்திருக்கேங்க. இவங்க கடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்நாக் ஐட்டம் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் ராகேஷ். என் பேர் ஜுபேர் அஹமத். நைஸ் டு மீட் யூ சார். சொல்லுங்க சார். இது ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் ஹலீம் சொல்லுவோம். ஹைதராபாத் ஹலீம். ஆமாம், இதுதான் ஹைதராபாத் மட்டனில் தயார் பண்ணுறது. ரம்ஜானில் மட்டும் ஸ்பெஷல் ரெடி பண்ணோம். ஸோ இது ரம்ஜான் ஸ்பெஷல், ரம்ஜான் ஸ்பெஷல். சரி சரி. இது வந்து எப்படி சார் மட்டன் வந்து இது பண்ணி கைமா பண்ணி அதில் வந்து 2-3 ஃபார்முலா போட்டு அது இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி தயார் பண்ணுவாங்க. ஒன்லி ஃபார் ரம்ஜான். ஒன்லி ஃபார் ரம்ஜான் ஸ்பெஷல். இது மிச்ச டைமில் உங்கள் கடையில் கிடைக்க மாட்டோம். ஓகே, இது என்னது சார்? இது பேர் வந்து மட்டன் பப்ஸ். ஓகே. எல்லா ஐட்டம்ஸ் நார்மல் டைம்ல மொட்டை பப்ஸ்னு போடுவோம். பட் இது வந்து ஸ்பெஷலி வந்து மட்டன்ல ரெடி பண்ணுவோம். மட்டன்ல ரெடி பண்றது. ரம்ஜான்ல வந்து மட்டன்ல தயார் ஸ்பெஷலா இது பண்ண சார். ஓகே. இது மீதி நார்மல் டைம்ல வந்து ஆனியன் சமோசா போடுவோம். மட்டன் கைமா சமோசா ஸ்பெஷலா தயார் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ கைமா சமோசா இவங்க வந்து இதெல்லாம் ரம்ஜான் ஸ்பெஷாலிட்டி, ரம்ஜான் டைமுக்கு மாத்திரம் தான் பண்றாங்க. கீமா சமோசா. யூஸ்வலாக வந்து இந்த சின்ன சமோசா நம்ம குட்டி குட்டி கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணி பொரிப்பாங்க. இவங்க வந்து அந்த கீமாவே நல்லா கொத்துக்கறி மாதிரி நல்லா இன்னும் ஃபைனாக பண்ணி வெங்காயத்தோடு போட்டு இந்த குட்டி குட்டி சமோசாவில் போட்டு பொரிச்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி, இது இருக்கட்டும் சார். எங்களுக்கு வந்து உங்களோட முனீர் ஸ்வீட்ஸோட ஃபேமஸ் வந்து மக்கன் பேடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மக்கன் பேடா நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு காட்ட முடியும்? ஓகே சார், தாராளமாக செய்யணும். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. மக்கன் பேடா செய்யறதுக்கான ஸ்டெப் 1 திரு ஜுபேர் அஹமத் நமக்கு செஞ்சு காட்ட போறாரு. சொல்லுங்க சார். இதோட பேர் நம்ம செய்ய போகிற ஐட்டம் வந்து முனீர் ஸ்வீட் மக்கன் பேடா. ஓகே. ஆம்பூர் ஸ்பெஷல் வந்து மக்கன் பேடா தான் ஃபேமஸ். சரி. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து இது பண்ண போகிறோம். ஓகே. அடுத்தது வந்து சோளா மாவு. ஓகே. போட்டு நல்லா கலக்கணும். மிக்ஸ் பண்ணி அடுத்தது கோவா. இது இந்த கோவா நீங்க போடுறீங்க, இது வந்து பால் கோவா ஸ்வீட். ஆமாம், நாட் ஸ்வீட் சக்கரை இல்லாமல் கோவா. சக்கரை இல்லாத கோவா. ஆமாம். ஓகே ஓகே. நல்லா பிசிக்கணும். ஓகே. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ மக்கம்படா ரொம்ப அருமையாக வரும். ஓகே. சாஃப்டாக வரும். ஓகே. இதில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்காரு இப்போ. இதுக்கப்புறமா வந்து மைதா மாவு. ஓகே. மைதா மாவு போட்டு நல்லா பிசிக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ குத்துறமோ அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட் இருக்கணும்னா நல்லா குத்தணும். இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அடுத்தது இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோன்னா இந்த மாதிரி சைஸ் மல்லி மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இதுதான் ஆம்பூர் மக்கன் பேடா. செய்கிறவங்களுக்கு பார்க்குறது நல்லா இருக்கும், செய்கிறவங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். போட்ட உடனே எவ்வளோ அழகாக அந்த பொன்னிறம் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து ஆம்பூர் முனீர் ஸ்வீட் மக்கன் பேடா தயாராச்சு சார். இப்போ மக்கன் பேடா தயாராகிடுச்சு. இது நீங்கள் சொன்னீங்களே திக்கான ஜீரா, இதுதான் ஜீரா. இது கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இது நேச்சுரல் சுகர். இது எந்த ஆர்டிஃபிஷியலாக இது இல்லை, ஒன்லி நேச்சுரல் சுகர் அண்ட் வாட்டர். ஓகே. இப்போ இந்த மாதிரி இது போடணும். இந்த மாதிரி அமுத்தணும். ஆம்பூர் முனீர் ஸ்வீட் மக்கம்னா தயாராகிடுச்சு. ஆனால் இது வந்து 24 hours ஊறணும். ஆனால் இப்போ வந்து இது 24 hours ஊறின மக்கன் பேடா. ஓகே. இது வந்து நம்ம தயாராகி இந்த மாதிரி இதை போட்டு இருக்கிறோம். இதுதான் இப்போ ஸ்டாலுக்கு போகுது. வாங்க போய் டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹாஹா, சுட சுட மக்கன் பேடா அப்படி உள்ள அப்படி பொரிச்சு கொடுத்து அப்படியே ஊற வச்சு 24 மணி நேரத்தில் எடுத்து கொடுத்து அப்படி சூடாக இருக்குது. இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. தேங்க்யூ. நீங்கள் ஆம்பூர் வந்தீங்கன்னா அவசியம் முனீர் ஸ்வீட்டுக்கு வந்து இவங்களோட மக்கன் பேடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜுபேர் பாய், ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இவ்வளோ பிரமாதமாக செஞ்சு கொடுத்ததுக்கு. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.